ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாம ஹயக்ரீவ உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 14/4/2025 14/5/2025 வரலும் உண்டான பலன்கள். இந்த சித்திரை மாதம் என்பது வருஷத்தின் முதல் நாள், தமிழ் ஆண்டின் முதல் நாள். ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனியாக போட்டிருக்கேன், பாருங்க. இப்போ இந்த புது மாதத்தின், அதாவது சித்திரை மாதத்தின் பலனில் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் வருது, அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய, அதாவது கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னென்னன்றதை பார்ப்போம், ஒரு ராசியாக. அதற்கு பிறகு இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது, என்னென்ன நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள், அதாவது கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சித்திரை மாதம்னு சொன்னோம் என்னன்னா, மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திரை மாதம்னு சொல்கிறோம். புது வருஷமும் பிறகுறது. ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார். அது தவிர கன்னியில் கேது. இந்த மாதத்தில் சனி பகவான் சித்திரை மாதத்தில் கும்பத்தில் ஆட்சி பெற்ற மூல திரிகோண வீட்டில் இருக்கார். அது தவிர இந்த மாதத்தினுடைய 12வது ராசி, அதாவது மீனத்தில் ராகு, சுக்கிரன் மற்றும் புதன், இந்த 3 கிரகங்கள் இருக்குது. இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமே ஆனால், 26/4/2025 அன்னைக்கு ராகு கேது, அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது. அவள் மாற்றங்களை, அதாவது ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் போகிற ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி தனியாகவே போட்டிருக்கேன், பாருங்க. மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியாக போட்டிருக்கேன். அது தவிர பார்த்தோம்னா இந்த மாதம் 30/4/2025 அன்னைக்கு புதன் மேஷ ராசிக்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா, வருஷ கிரகமான குரு மாறுறார். எப்போ அப்படின்னா 11/5/2025 அன்னைக்கு மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால், 23/4/2025 அன்னைக்கு வாஸ்துன்னு சொல்லும்பொழுது, வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் 8:04 9:34 வரலாம். 1.5 மணி நேரம் கண்ணு முழுகிறார், அதாவது 90 நிமிஷங்கள். சூரிய உதயத்திலிருந்து இதை கணக்கு பண்ணிக்கணும். அதை தவிர பார்த்தாலேயானால், வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அதாவது அந்த காலகட்டத்தில் அடிக்கல் போடுறது, அதாவது மனை சாஸ்திரம் அடிக்கல் போடுறது, அதை தவிர புதுசாக வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது, பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது, பத்திரங்கள் பதிவு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும். அதை தவிர வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது, இதெல்லாம் வாஸ்து நேரத்தில் பண்ணுவது மிகவும் சால சிறந்தது. வாஸ்து கண் விழிக்கும் நேரத்தை 5 பிரிச்சிருக்காங்க, 18 நிமிஷமாக. 5-18 நிமிஷம். முதலில் வாஸ்து கண் விழித்து காலை கடனை முடிக்கிறார், அதற்கு பிறகு ஸ்நானம் செய்கிறார், அதற்கு பிறகு பூஜை செய்கிறார், அதற்கு பிறகு அதாவது சாப்பாடு, அதாவது அவர் உண்ணக்கூடிய நேரம் 18 நிமிஷம், அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரம். இந்த உண்ணக்கூடிய நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரமான கடைசி 36 நிமிஷம், அதாவது 8:58 9:34 வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு அந்த இது எந்த ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறேன். அதனால் வாஸ்து ரொம்பவும் முக்கியமான விஷயம். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, 25/4/2025 ரமண மகரிஷி, திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியினுடைய 75வது ஜெயந்தி. அதற்கு பிறகு 27ஆம் தேதி கள்ளழகர் ஆற்றுல இறங்குறார். 27/4/2025 அன்றைக்கி அமாவாசை வேறு. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 30/4/2025 அன்னைக்கு அக்ஷய திருத்தியை.
அக்ஷய திருதினா வளர்பிறை திருதியை, அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3வது நாள் அக்ஷய திருதியை. இந்த துவரம்பருப்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே தங்கம் வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க, இப்போ அப்படிலாம் கிடையாது. துவரம்பருப்பு, வெல்லம், அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு வாங்கினாலே வீடு சுபிக்ஷமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அது தவிர பார்த்தோம்னா 4/5/2025 அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. அக்னி நட்சத்திரம்ன்றது உச்சகரமான வெயிலை குறிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 28-29 நாள் ஆரம்பிக்கிறது. இது வந்து வைகாசி மாதம் வரலும் தொடர்றதுனால ஆரம்பத்தை மட்டும் சொல்கிறோம். அதை தவிர பார்த்தாலேனால் இந்த அக்னி நட்சத்திரத்தின் போது பொதுவாக வீட்டினுடைய சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறதில்லை. அதாவது கல்யாணம், எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறது கிடையாது. அதனால் அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்துருவா பொதுவாகவே. அதோட 12/5/2025 அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை வைகை ஆற்றுல இறங்குறது பெரிய விசேஷமாக சொல்லக்கூடியது. கள்ளழகரும் இறங்குறாரு வைகையில், சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இறங்குறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானா இந்த சித்திரை மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்குது. இந்த ஏற்றமான மாதத்தில் மாற்றங்கள், அதாவது ஒரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதையும் பார்க்கணும். அதை தவிர பார்த்தலையானால் இந்த மாதத்தில் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா. இந்த மாதம் 11/5/2025 வரலும் பார்த்தோம்னா குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பெரிய விசேஷம். சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார், அதுவும் மிகப்பெரிய விசேஷம். சனி ஆட்சி மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து சுக்கிரனும் புதனும் சேர்ந்து, அதாவது சுக்கிரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சரி, இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஏனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து, லக்ன சந்தி, ராசி சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களும் வந்து சொல்கிறேன் நான். சரி, இந்த மாதம் சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷம் என்ன ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி. உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கார். அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் வந்து ராசியிலேயே சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். அதாவது நவம்பர் மாதம் 2024 தான் வக்கர நிவர்த்தியானார். சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில். அதற்கு பிறகு 6 பாதங்கள் தாண்டினால் மட்டும்தான் சனி வந்து மீனராசிக்கு போக முடியும். சனி ஒரு பாதத்தை தாண்டுவதற்கு 3 மாதம் 10லிருந்து 15 நாட்கள் ஆகுது. அப்படி பார்க்க போனோம்னால் 15லேருந்து 18 மாதம் கம்மி இல்லாமல் ஆகும். நவம்பர்லேருந்து 18 மாதம்னு சொல்லணும்னா 2026 மார்ச் மாதத்தில் தான் வந்து கிட்டத்தட்ட வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 15லேருந்து 18 மாதம்ன்றது. அதனால் இந்த காலகட்டத்தில் சனி பயிற்சி கிடையாது. உங்களுடைய ராசியிலேயே தான் சனி ஜென்மத்திலேயே இருக்கார். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பார், உடல் உழைப்பை அதிகப்படுத்தி கொடுப்பார், உங்களை வந்து தனிமைப்படுத்துவதற்கு பார்ப்பார். ஜென்ம சனின்றது வந்து மிகப்பெரிய ப்ரெஷரைஸ்டு ஏரியாவாக இருக்கும். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். அதுவும் எங்கேஜில் இருக்கிற வாடுகள்லாம் வந்து உடல் உழைப்பை 10 மடங்கு கொடுத்து அதன் மூலியமாக பண வரவை கம்மியாக பண்ணக்கூடிய காலகட்டமாக இப்போ அமையும். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தாலேயானால் இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கார். இந்த குரு வந்து பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்கள் சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா ராகு கேத்துவின் பயிற்சி வேறு ஆறுது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம். உங்களுடைய மிகப்பெரிய யோகாதிபதியான 4, 9 அதிபதினு சொல்லக்கூடிய
சுக்கிரன் 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4-2 பரிவர்த்தனை யோகம் அமையிறது ரொம்ப பெரிய விசேஷம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், முயற்சி ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல போய் நீச்சப்படுறார். போட்டித் தேர்வு போட்டிகள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 5-8 அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 2ஆம் இடத்துல நீச்சப்படுறார். அதனால வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா நீச்ச பங்கம் அடைகிறார். படிக்கக்கூடிய மாணவர்கள் வீட்டை விட்டு பிரிந்து சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா அதுவும் கும்பராசிக்காரர்கள், அதுவும் ஸ்டீல், அயர்னு, கருப்பு மண், கருப்பு துணி அந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஒரு இது பண்ணுறவங்களுக்கும், அதை தவிர வந்து இந்த மேனேஜ்மெண்ட் இன்சார்ஜ், இதை தவிர இந்த இரும்பு, கருநில வாயு இந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே வந்து ராகு வந்துடுறார் 26/4/2025 போது. ராகு உங்களுடைய ராசியில் வந்து சப்தமத்தில் கேத்து வர்றார். ராகு உங்கள் ராசியில் வர்றதுனால கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அதை தவிர கம்யூனிகேஷன் ஏரியாஸ் இதிலெல்லாம் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அபரிமிதமான எண்ண ஓட்டங்கள் இருக்கும். அதற்காக அதிகமாக ஓடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறதுனால தொழிலில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கடன் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 7 சனியில் ஜென்ம சனி வேறு போயின்னு இருக்கு. 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியும் வந்து 6ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறதுனால கடன் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகம். அதனால் கடன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. அதாவது உங்களுடைய உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபிசிக்கல் ஒர்க்கிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சிறு தடங்கள் வந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் உழைப்பு அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் புதிய யுக்தியை கையாளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல் நலத்திலும் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சில நாட்கள் வந்து தள்ளி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க சந்திராசிரம நாட்களில். அந்த சந்திராசிரம நாட்கள் என்ன எண்ணிக்கைன்னா 7/5/2025 9/5/2025 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான பசும்பால் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் வந்து இந்த கால பைரவரை வழிபட்டு வாங்கும். அதாவது தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவரை வழிபட்டுட்டு வர்றதன் மூலியமாக அவருக்கு தேங்காயை உடைச்சி அந்த 2 மூடியிலையும் நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றி திரி விளக்கு போட்டு ஏற்றுங்க. பஞ்சு திரி போடாதீங்க, நூல் திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க. அது பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் வந்தே தீரும்.